ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். எந்த பிரதமரும் இறங்காத இடம், மோடி செய்த மெகா சம்பவம், புதிய வரலாறு. அரசுமுறை பயணமாக ஐரோப்பா சென்ற பிரதமர் மோடி பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்லோவேக்கியா சென்றடைந்தார். 1993 ஆண்டில் ஸ்லோவேக்கியா நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த நாட்டுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறை. இதனால் மோடிக்கான வரவேற்பு தடபுடலாக இருந்தது. ஸ்லோவேக்கியா தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூரஜ் பிளானர் மோடியை வரவேற்றார். அந்த நாட்டின் பாரம்பரிய முறைப்படி ரொட்டி மற்றும் உப்பு வழங்கி மோடியை வரவேற்றனர். பின்னர் ஸ்லோவேக்கியா மக்களும் இந்திய வம்சாவளியினரும் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தனர். உள்ளூர் கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடலை கச்சிதமாக பாடி மோடியை வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பிராட்டிஸ்லாவா அரண்மனையில் ஸ்லோவேக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபீகோவை நம் பிரதமர் மோடி சந்தித்தார். அங்கு மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இரு நாட்டு பிரதமர்களும் அதிகாரிகள் குழுவும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் இந்தியா ஸ்லோவேக்கியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது மோடி கூறியது, ஒரு இந்திய பிரதமர் ஸ்லோவேக்கியாவுக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இரு நாட்டு உறவை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரதமர் ராபர்ட் ஃபீகோ ஒரு அனுபவமிக்க தலைவர், இந்தியாவின் உண்மையான நண்பர். நம் ஆற்றல் மகத்தானது, நம் லட்சியங்கள் அதைவிட பெரியவை. ஆட்டோமொபைல்கள், ரயில்வே, உற்பத்தி மற்றும் பசுமை தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கைகோர்த்திருக்கிறோம். இரு நாட்டு மக்களின் நலனுக்காக பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளோம். விண்வெளித்துறையில் இந்தியா புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. இந்த வெற்றி பயணத்தில் பங்களிக்க ஸ்லோவேக்கியா நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்று மோடி கூறினார். உணவு திட்டம் விரிவாக்கம், முதல்வர் விஜய் உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை துரிதமாகவும் தடையின்றி கொண்டு சேர்க்கவும் முனைப்பு காட்ட வேண்டும். குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். முதல்வரின் காலை உணவு திட்டத்தை வரும் 17ஆம் தேதியில் இருந்து 6 முதல் 8 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டார். குழந்தையை தூக்கியதும் குழந்தையாக மாறிப்போன சிஎம் முகம். தேனி மாவட்டம் காமையக்கவுண்டன்பட்டியைச் சேர்ந்தவர் மீனாட்சி சுந்தரம். ராணுவத்தில் லான்ஸ் நாயக்காக பணியாற்றி வருகிறார். 2024 டிசம்பர் 19 காஷ்மீரின் குல்காமில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீரமுடன் சண்டை செய்தார். பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் மீனாட்சி சுந்தரம் காயமடைந்தார். ஆனாலும் காயங்களை பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக உக்கிரமாக சண்டை செய்தார். முடிவில் பயங்கரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டனர்.
மீனாட்சி சுந்தரத்தின் வீரதீர செயலை பாராட்டி அவருக்கு கீர்த்தி சக்ரா விருதை வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. ஜனாதிபதி கையால் விருதை பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்தை குடும்பத்துடன் இன்று தலைமை செயலகத்துக்கு அழைத்து பாராட்டினார் முதல்வர் விஜய். அவரது வீரதீர செயலை கௌரவிக்கும் விதமாக 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் முதல்வர் வழங்கினார். அப்போது ராணுவ வீரரின் குழந்தையை தனது மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு முதல்வர் விஜய் கொஞ்சினார். அந்த குழந்தையும் தன் கண் அசையாமல் முதல்வரையே பார்த்துக் கொண்டிருந்தது. முதல்வரின் மடியில் குழந்தை சமத்தாக இருக்கும் காட்சிகள் வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நரம்பு புடைக்க பேசினீங்களே, பதில் சொல்லுங்க விஜய் ப்ரோ. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தையை கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த குழந்தையின் உடலுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அஞ்சலி செலுத்தினார். குழந்தையின் பெற்றோருக்கு ஆறுதல் சொன்னார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக ஆட்சியை கிழித்தார். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள் யாருடைய ஆட்சியில்? தமிழக வெற்றி கழக ஆட்சியில். கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தமிழக வெற்றி கழக முதலமைச்சர். ஆனால் வெற்றிகரமாக நடத்துவோரை பார்த்தால் நிலைமை தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே 100% தாண்டி போய்கொண்டிருக்கிறது. 20 மணி நேரத்தில் 40, மொத்தம் 207 குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இன்னும் கஞ்சா சம்பவம், கஞ்சா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு புழங்கி கொண்டிருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸு. திமுக ஆட்சிக்கும் இந்த தாவேக ஆட்சிக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. 3 வயது குழந்தை பாவம், அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ நேரே வந்து கைநாட்டு, அவங்களுடைய 2 கையிலையும் கைநாட்டு போட்டிருக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? ஆனால் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது சிறுபான்மையின் அரசு தான். ஆமாம், இது சிறுபான்மையின் அரசு தான். கோட்டு சூட்டெல்லாம் போட்டு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ, தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ, திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ. தமிழகம் நடுங்கும் கொடூரங்கள் பின்னணியில் வடமாநில லிங்க். தமிழகத்தை உலுக்கிய திருவள்ளூர் சம்பவம் தொடர்பாக வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது அறிக்கை: கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் நடக்கும் பல குற்றங்களில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பது அதிகரித்துள்ளது. இந்த ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் தாம்பரம் அருகே இளம்பெண்ணிடம் பாலியல் தொல்லை செய்த சம்பவம், திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய சம்பவம், வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், அதே வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம், மதுரவாயல் பகுதியில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் செய்தது என தொடர்ந்து பல குற்றங்களில் வடமாநில இளைஞர்கள் கைது
செய்யப்படுவது கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது தமிழக அரசு? பணி நிமித்தமாக பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு வருவதும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வதும் இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு வருபவர்கள் குறித்த சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தும் ஒப்பந்ததாரர்களிடமோ அல்லது நிறுவன உரிமையாளர்களிடமோ இருக்கிறதா? இந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகிறதா? இதனை முறைப்படுத்த வேண்டாமா? தமிழக அரசு உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்த எத்தனை தொழிலாளர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், இப்போதைய பணியிடங்கள் மற்றும் தங்குமிடம் என அனைத்து தகவல்களையும் வட மாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும். இதனை தமிழக அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். 3 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம், கொந்தளித்த தலைவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த காட்டுமிராண்டித்தனமான சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக ஐடி பிரிவு சமூக வலைதளத்தில் இந்த சம்பவத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது. அடுத்தடுத்து இத்தகைய கொடூரங்கள் நடக்கிறது என்றால் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அல்லது இந்த அரசின் மீதோ எந்த ஒரு பயமும் இல்லை என்பதையே காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் மக்கள் கதறிக் கொண்டிருக்கும் போது தாவேக அரசோ குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்லை என்றால் விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு உடனடியாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிடுங்கள் என்று திமுக தெரிவித்துள்ளது. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைத்து 1 மாதத்திற்கு மேலாகியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதல்வர் எந்தவோர் உறுதியான நடவடிக்கையையும் எடுப்பது போல தெரியவில்லை. அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை புரொடெக்ட் செய்ய முதல்வர் அக்கறை காட்ட வேண்டும். இனியும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராட திமுக தயங்காது என்று அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இதுபோன்று இன்னும் எத்தனை பெண்கள் சிறுமிகள் உங்களுடைய 6 மாத ட்ரையல் பீரியட் முடியும் வரை பாதுகாப்பை இழந்து உயிரிழக்க வேண்டும். அதிகாரிகளை நியமித்து விட்டேன், இனிமே எல்லாம் மாறிவிடும் என்று டயலாக் பேசிய முதல்வரே, இதுதான் அந்த மாற்றமா? குழந்தை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியாவது ஷோ காட்டும் அரசியலை நிறுத்திவிட்டு சீரியஸ்னஸ் புரிந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் செயல்களில் ஈடுபடுமாறு தாவேக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி அறிக்கையில் கூறியதாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலம் என்று பெருமை பெற்ற தமிழகத்தில் இன்று பிஞ்சு குழந்தைகள் கூட காமுக அரக்கர்களின் கீழ்த்தரமான செயலுக்கு பலியாகி இருப்பது கடும் வேதனைக்குரியது. பெண்களை குழந்தைகளை சீரழிக்கும் இவர்களை போன்ற கயவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஆரம்பித்த நாள் முதல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சிங்கப்பெண் அதிரடிப்படை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில், பால்மனம் மாறாத 3.5 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடூரத்தை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது. காவல்துறை தோல்வி அடைந்ததன் விளைவுதான் இது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம், அதனால் நிகழும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை அரசும் காவல்துறையும் இனி வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அளிப்பதை அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி கூறியுள்ளார்.